ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வீக்கெண்ட் தேட்டர்ஸ் ரிலீஸாக இருக்கிற ரசபாதி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லீடிங் ரோலில் நம்ம அர்ஜுன் தாஸ், டானியா அண்ட் ரேஷ்மா வெங்கடேஷ்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசென்ட் டு வாட்சாக இருக்குது. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னால் படத்தோட கதை என்னங்கிறது ஃபஸ்ட்டு லைட்டாக இங்கே பார்த்துருவோம். கொடைக்கானல் பகுதியில் ஒரு சித்த மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு டாக்டராக இருக்காரு நம்ம அர்ஜுன் தாஸ். இவர் நார்மலான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவருக்கு தெரிஞ்சவங்க வந்து எவ்வளோ நாள் தான்ப்பா இப்படி இருக்க போகிற, ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் பட்ட கஷ்டத்துக்குலாம் எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொண்ணு கிடைச்சா தான் நான் பார்க்கணும், கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சமயத்தில் தான் நம்ம டானியா வந்து அந்த கொடைக்கானல் ஊருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு மேனேஜராக வராங்க. இவங்க உள்ளுக்குள்ள ஊருக்கு வரும்போதே இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்ட்ரேஞ்சரான ஒரு மீட்டிங் நடந்துருது. எப்படின்னா பஸ்ஸில் வரும்போதே இவங்க வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அர்ஜுன் தாஸ் வந்து முகத்தை மூடி இருந்தாலுமே அழலாம் அழ செய்யாதீங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆறுதல் கொடுக்குறாங்க. நம்ம டானியா வந்து அவங்க முகத்தை பார்க்கல அப்படின்னாலும் அவங்களோட டேட்டூ பார்த்துருக்காங்க. அதே மாதிரியான டேட்டூ தான் அவங்களும் கையில் போட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டேட்டூ போட்டதுனாலே என்னமோ இவங்க ரெண்டு பேருமே அடுத்து மீட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே கனெக்ட் ஆகிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்படி இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு புது போலீஸ் ஆஃபீஸராக வராரு நம்ம படத்தோட வில்லன். கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸராக காட்டுறாங்க. கூட வேலை பார்க்குற சக பணியாளரை கரெக்டாக கூட ட்ரீட் பண்ணாத மாதிரி அண்ட் வந்து அவரோட பிஹேவியரே கொஞ்சம் அன்வான்டாக வந்து என்னெல்லாமோ பண்ணுற மாதிரியான பிஹேவியர்லாம் காட்டப்படுது. இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம அர்ஜுன் தாஸை எப்பெல்லாம் பார்க்குறாரோ அப்போல்லாம் வந்து வயிறு எறிகிற மாதிரி, அவர் சந்தோஷமாக இருக்கிறது வந்து பிடிக்காத மாதிரி, இவங்க ரெண்டு பேருமே இவரை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரைவல்ரி பண்ணுறாரு. அந்த விஷயங்கள்லாம் இவர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, இவருக்கு நிறைய ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடந்தது என்ன, இது போக இவங்க ரெண்டு பேருமே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரெண்டு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லலாம். ஸோ ஒரு கோலே இல்லாமல் ஒரு படம் வந்து இந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த லவ் ட்ராமா, அதுக்கு நடுவில் வர ஒரு வில்லன், இந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதனாலே பார்க்கறதுக்கு படம் ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட்டில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு போரிங்னஸ் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. இதை தாண்டி இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் அப்படின்னா, படத்தில் இருக்கிற அந்த ஒரு சில இடங்களில் வர அந்த ஆக்ஷன் பிளாக்ல வந்து அர்ஜுன் தாஸ் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸுமே நீட்டாக இருக்குது. ஒவ்வொரு கதாபாத்திரத்தையுமே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் படத்தோட ஸ்டார்டிங்கில் வர்ற ஒரு ஹீரோயின் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தங்கச்சின்னு, அவங்க எதனால தங்கச்சி அப்படிங்கிறத ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன குறுகிய கேரக்டர்ஸை எடுத்திருந்தாலும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லாவே கையாண்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டராக வர ரம்யா, அவங்க வந்து சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் அவங்களையும் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ எடுக்கப்பட்ட கேரக்டர்ஸை சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் அடுத்து அவங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நல்லாவே கையாண்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தோட டீமை கண்டிப்பாக பாராட்டணும். இதை தாண்டி இந்த படத்தில் வர அந்த வில்லன் போலீஸ் ஆஃபீஸர், அவரோட பிஹேவியர்லாம் நல்ல ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை பர்ஃபார்ம் பண்ணணும்ல, அதுக்கேற்ற மாதிரியான நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருந்தாரு. நிறைய இடங்களில் அவரோட நடிப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினா டானியா, இவங்களோட கதாபாத்திரத்தை ஓரளவுக்கு நல்லா கையாண்டிருந்தாலும் இந்த படத்துக்கு பெரிய லெவலில் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரியான ரோல் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அர்ஜுன் தாஸும் இவங்களோட பாண்டிங்கும் ரொம்ப அழகாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. நிறைய போர்ஷன்ஸில் இவங்களோட அந்த லவ்வை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஆன் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அதை நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸில் இவங்க ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணி டெலிவரி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸோட அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ரொம்ப அவுட் ஆஃப் த ரேஞ்சாக போகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் அது எடுக்க நினச்சிருக்காங்க. ஸோ அவரோட லவ்வர் அவரை விட்டு பிரிஞ்சு போகிறதா இருக்கட்டும், அவர் ஜெயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த ஜெயிலில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற போர்ஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப எமோஷன்ஸாக எடுக்க நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த எமோஷன்ஸ் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கனெக்ட் ஆகலையோ, ஏன்னா அந்த எமோஷன்ஸை பார்த்துமே அந்த ஒரு எந்த ஒரு ஃபீலுமே எனக்கு கிடைக்கல. ஓவராலாக ஒரு ஆவரேஜான த்ரில் ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக மஸ்ட் வாட்சபிள் மூவியாக அதுக்கான ஏதாவது ஒரு எலமெண்ட் இந்த படத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு படத்தோட கதை வந்து இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ வழக்கமான ரொட்டீன் டெம்ப்ளேட்லேயே வந்து கொடைக்கானலுக்கு வர்ற ஒரு கப்புள்ஸ், அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் வர்ற வில்லன், இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரியான ட்ராஜடி ட்ராமாவில் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரியான டெம்ப்ளேட்டில் இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்ட் வாட்சபிளாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நம்ம அர்ஜுன் தாஸ்க்காகவும் ஒருக்க பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த படத்தில் இருக்கிறது என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணோம் அப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தில் பெரிய லெவலில் அடல் கண்ணெல்லாம் இல்லை, ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க.